அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான பிரதான செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய தினம் குவைத்துடைய புதிய மன்னராக ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். மப்ரூக். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தவல்லுமர் அவருடைய ஆயுளை அல்லாஹ் நீடிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக நினைத்து கூட பார்க்கவில்லை. இன்றைய தினம் பதவியேற்பு நாளிலேயே சில முக்கிய தகவல்களை வெளியிடுவார் அப்படின்னு மிக முக்கியமான பலருடைய எதிர்பார்ப்புகளை பற்றியும் வினவி இருக்கிறார். இது சம்பந்தமான மொத்த தகவலையும் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் தெரியத்தாரேன். அரபி தெரிஞ்சவங்க அவர் பேசுகிறதையும் கேளுங்க, இன்றைய பதவியேற்பு நாளையும் பாருங்கள். في خطاباتنا السابقة بأن هناك استحقاقات وطنية ينبغي القيام بها من قبل السلطتين التشريعية والتنفيذية لصالح الوطن والمواطنين. وبالتالي لم نلمس أي تغيير أو تصحيح للمسار، بل وصل الأمر إلى أبعد من ذلك عندما تعاونت السلطتين التشريعية والتنفيذية واجتمعت كلمتهما على الإضرار بمصالح البلاد والعباد. وما حصل من تعيينات ونقل في بعض الوظائف والمناصب التي لا تتفق مع أبسط معايير العدالة والإنصاف، وما حصل كذلك في ملف الجنسية من تغيير للهوية الكويتية، وما حصل في ملف العفو وما ترتب عليه من تداعيات، وما حصل من تسابق لملف رد الاعتبار لإغراره لهو خير شاهد ودليل على مدى الأضرار بمصالح البلاد ومكتسباته الوطنية. ومما يزيد في الحزن والألم سكوت أعضاء السلطتين التشريعية والتنفيذية عن هذا العبث المبرمج لهذه الملفات وغيرها مما أسبغ عليها صفة الشرعية، وكأن الأمر أصبح بهذا السكوت يمثل صفقة تبادل المصالح والمنافع بين السلطتين على حساب مصالح الوطن والمواطنين. إذن سيداتي وسادتي، يغادر حضرة صاحب السمو أمير البلاد فدى الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه مجلس الأمة بمثل ما استقبل به من حفاوة وتكريم. إذن سيداتي وسادتي، يغادر في هذه اللحظات حضرة صاحب السمو أمير البلاد مفدى الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه مبنى مجلس الأمة، وفي وداعه معالي رئيس مجلس الأمة أحمد
عبد العزيز السعدون في هذه اللحظات يغادر حضرة صاحب السمو أمير البلاد அதிமேதகு இளவரசர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் தேசம் மற்றும் குடிமக்களின் நலனுக்காக இரு அதிகாரிகளும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன என்பதை நாங்கள் எங்கள் முந்தைய உரைகளில் வலியுறுத்தினோம். மேலும் எந்த மாற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. மாறாக அதிகாரிகள் இருவரில் எத்தனையோ பிரச்சனைகள் உருவாகியது. இதன் அடிப்படையில் புதிய நியமனம், தேசிய மாற்றங்கள் மற்றும் பொது மன்னிப்பு மற்றும் மக்களுக்கான மறுவாழ்வு என்ற கோப்புகள் மூலம் நாட்டின் அதன் மக்களின் நலன்களுக்கு தீங்கு விளைவித்ததே மிச்சமாகி போனது. இவை அனைத்தும் வெகு விரைவிலேயே சரி செய்யப்படும். அனைவருக்கும் எதிர்பார்ப்புகளுடைய முக்கியத்துவத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதை வாக்குறுதியாக அளித்திருக்கின்றார். பதவியேற்ற முதல் நாளிலேயே இந்த தகவல் வெளியாகி இருக்குது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வெகு விரைவில் இவை அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய பெரியோர் எதிர்பார்ப்பு. குறிப்பாக அந்த பொது மன்னிப்பு, விசிட் விசா, ஃபேமிலி விசா, இந்த காதிம் விசாவிலிருந்து ஷூனுக்கு மாறுறதுக்குரிய ஏற்பாடு. ஏன்னா ஷூனில் போயிட்டு வேலை செய்ய முடியாது, காதிம்லேருந்து வெளியே வேலை செய்ய முடியாதுன்னா தனாசர் எடுத்த தொழிலாளர்களுக்கு ஷூனுக்காவது மாறுறதுக்குரிய ஏற்பாடு கிடைக்கணும். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். மன்னரே சொல்லியிருக்கிறாரு. இதுவரையில் 19,667 பேர் இறந்திருக்கிறாங்க, 50,000க்கு மேலே காயமடைஞ்சிருக்கிறாங்க 60 நாட்களுக்குள்ள. இது காசாவில் நடந்த துயரமான சம்பவம். ஆனால் இதில் மிகவும் வருத்தத்துக்குரிய விடயம் என்னென்னா, இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் அந்த வீடியோக்களில் லைவில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க இறக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க, அவங்க எல்லாருமே இறக்க வேண்டியவங்க தான், அவங்கள நாங்கள் கொன்று குவிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நாடுகளே இதை உற்று பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எந்த ஒரு முடிவுமே இல்லை. இன்னமும் மரணங்கள் அதிகரித்த வண்ணமே இருக்குது. People in Gaza. Why? What have they Because done to you? people in Gaza need to die. Is that seriously? I am killed 2 people Palestinian. I don't believe you did that. I am in the army in Israel. Are you actually in the army? Yes, I am in the army and boom, 2 people. 2 Palestinians? Yes. And you're happy about it? Yes, of course. I was killed more. The world's going to see your actions. முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க காசா மக்களுக்காக. அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னென்னா, இலங்கையிலிருந்து யாருமே இனிமேல் பணம் கொடுத்து, புரோக்கர்களுக்கு பணம் கொடுத்தோ அல்ல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணுமா இருந்தால், வேறு எந்த நாடாக இருந்தாலும், குறிப்பாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இஸ்ரேலுக்கே போகிறதா இருந்தாலும் பணம் கொடுக்க தேவையில்ல, நாங்கள் ஃப்ரீயாக அனுப்பி வைப்போம்னு. எதுக்கு? சாவறதுக்கா? எங்கேருந்து தான் கிளம்பி வாரீங்களோ தெரியல. சிங்களம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்க, அவருடைய காமெடி எல்லாத்தையும். මේ දවස්වල ශ්‍රා වෙනවා මම දැක්කා. ජපාන් යන ලක්ෂ 25යි, අරහෙට යන 35යි, අරහෙට යන 40යි. කිසිම කෙනෙකුට කිසිදු මුදලක් ගෙවන්න එපා. නැත්තම් ගියයින් පස්සේ අපි තොරතුරු හොයාගත්තාම අපි විදේශගත වෙච්ච ඕනෑම කෙනෙක් නැවත ලංකාවට පිටුවහල් වෙලා බාගෙන එතකොට අපි සඳහන් කරන්න කැමති ගිය අවුරුද්දට විතරක් බලපත්‍ර විතරක් 400ක් අපි අත්හිටෙව්වා. ඒ වගේම 200කට අධික ප්‍රමාණයක් පූර්ණ කාලීනවම තහනම් කරලා තියෙනවා බලපත්‍ර ලාභීන් විදියට ඉඳගෙන වැරදි කරපු අය. දැනුවත් කිරීම කොච්චර කරත් අපේ අර පුරුද්දකට අපි අහු වෙන නිසාම තාමත් අරහෙට යන්න සල්ලි මෙහෙට යන්න සල්ලි කියලා කියනවා. Facebook එකේ මේ දවස්වල ෂෙයා වෙනවා මම දැක්කා. ජපාන් යන ලක්ෂ 25යි, අරහෙට යන 35යි, අරහෙට යන 40යි. මෙහෙමකට නම් මොකටද ආණ්ඩුවක්, මොකටද විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයක් කියලා. ඇතැම් රටවල් තියෙනවා මේ නිලධාරීන්ට අනුමත කරපු ගාණක් තියෙනවා ගෙවන්න ගන්න පුළුවන්. හැබැයි මේ බහුතරයක් ජපාන් යන ලක්ෂ 25ක් ගන්නව නම් ඒ අනිවාර්යයෙන්ම යවන්නේ හොරට. ඒ හොරට යවන්නේ සල්ලි ගන්න ඕනේ නැහැ ජපානයට යවන්න. බහුතරයක් විදියට. බොහොම හදිසියෙන් තමයි මුදල් ගන්න ඕනේ. දැන් කියනවා ඊශ්‍රායලයටත් යන්න අරයට සල්ලි දෙන්න ඕනේ, මෙයාට සල්ලි දෙන්න ඕනේ කියලා. කවුරු හරි සල්ලි දීලා තියෙනවා නම් කරුණා කරලා ඇවිල්ලා කියන්න. කවුරු හරි සල්ලි ඉල්ලලා තියෙනවා නම් කරුණා කරලා ඇවිල්ලා පුද්ගලිකව කියන්න. කිසි ප්‍රශ්නයක් ඕගොල්ලන්ට වෙන්නේ නැහැ. ඕගොල්ලෝ කාටවත් සල්ලි දීලා
මේ රටවල් වලට යන්න ඕනි නෑ. බොරුවට අහු වෙන්න එපා කාටවත්. හැබැයි තමන්ගේ තියෙන පීඩණයට කාට හරි කියලා මොකක් හරි කියලා උත්සාහ කරනවා රට යනකොට කාට හරි දීලා යන්න. බියුරෝ එකේ කාට හරි දීලා ලිස්ට් එකේ උඩට ගන්න. වෙබ් එකේ විතරයි අපි ඉන්නේ. වෙබ් එකෙන් උඩට ගන්නෙ කොහොමද? ඔහොම අහන උදවිය ඕනේ තරම්. ගම්වලත් ඉන්නවා ඒව අපි කරලා දෙන්නම්. ඇමතිතුමා අඳුරනවා. බියුරෝ එකේ අඳුරනවා. බියුරෝ එකේ දන්න කෙනෙක් ඉන්නවා. මං වැඩේ කරලා දෙන්නම්. දක්කලවත් නැති දන්නේවත් නැති මිනිස්සු මේ වගේ අවස්ථාවලින් ප්‍රයෝජන ගන්නවා. ඒ නිසා කරුණා කරලා කියන්නේ කිසිම කෙනෙකුට කිසිම ලෙසකින් මේ රැකියාවන් සඳහා කිසිදු මුදලක් ගෙවන්න එපා. හැබැයි අපිට කියන්නේ නැතුව දැන් කියන්න, ගෙවලා තියෙනව නම්, ගෙවන්න හිතන් ඉන්නව නම්, පොරොන්දු වෙලා තියෙනව නම් දැනට කියන්න. නැත්තම් ගියයින් පස්සේ අපි තොරතුරු හොයාගත්තාම දැනගත්තොත් අපි විදේශගත වෙච්ච ඕනෑම කෙනෙක් නැවත ලංකාවට පිටුවහල් කරන්න අපි එකඟතාවය ලබාගෙන තියෙනවා ඊශ්‍රායලෙන් පවා. ඒ කියන්නේ මේක සම්පූර්ණම රාජ්‍යයට අදාළ නිල දීමනා විතරයි ගෙවන්න ඕනි. වෙනත් කිසිම විදියකින් තරව්කරුවන්ට හා කාටවත් මුදල් ගෙවන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඒක හැමෝම දැන. எனக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான். ஏன்னா நாட்டில் அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்கமும் சரியா இருந்து எந்த ஒரு அதிகமான காசும் வாங்காமல் லஞ்சமும் வாங்காமல் தொழிலாளர்களை அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி லண்டன் வேணுமா, அமெரிக்கா வேணுமா, ஜப்பான் வேணுமா, அரபு நாடுகள் வேணுமா, அந்தந்த நாட்டுக்கு அவங்களுடைய தகுதியை பொறுத்து அவங்களுடைய சான்றிதழ்களை பொறுத்து அவங்கள எந்த ஒரு பெரிய ஒரு செலவும் இல்லாமல் அனுப்பி வச்சா அவங்களே நல்லபடியாக போவாங்க. அரசியல்வாதிகள்லேருந்து அரசாங்க அதிகாரிகள் வரைக்கும் சுரண்டி தின்றதாலையும் லஞ்சம் வாங்குறதாலையும் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை இந்த மாதிரி புரோக்கர்களுக்கு கொடுத்து ஏமாந்து போகிறாங்க. முதலாவது அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் இதை சரிப்படுத்தணும். வெளிநாட்டுக்கு தொழிலாளர்களை அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை சரியாக பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த முயற்சிகளை எடுக்கலாம். இப்போ புரோக்கர் மூலம் யாராவது வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா காசு கொடுத்து அவங்கள மறுபடியும் நாட்டுக்கே திருப்பி எடுத்துருவாங்களாம். என்னடா இது நியாயம்? எங்கே போய் சொல்ல? இலங்கை அரசாங்கம் வர வர மக்களை கொடுங்கோல் ஆட்சிக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.